வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த காணொளி முக்கியமா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறையுடைய அமைச்சரும் தமிழக முதலமைச்சருமான சகோதரர் விஜய் அவர்களுக்கும் தான் இந்த காணொளி. இந்த காணொளி மூலமா உலக மக்களும் ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நடக்கிற நிறைய நிகழ்வுகள்ல இதை நம்ம கண்டும் காணாமல் கடந்து செல்கிறோம். இது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சராக சகோதரர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமே ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து அனைத்து காவல் நிலையங்களிலும் இருந்தும் காவலர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். ஸோ என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு போதுமான மேன் பவர் இல்லை, அதனால அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் நாங்கள் காவலர்களை வரவழைக்கிறோம் சுழற்சி முறையில் அப்படிங்கிறது அவர்களுடைய சொல்லப்படாத வாதம். இதுதான் உண்மை. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஈசிஆர் அப்படிங்கிறது ஈசிஆர், அடையார், பாத்தீங்கன்னா மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி. ஸோ இதுதான் அவங்களுடைய ரெகுலர் காம்பி. ஸோ அந்த காம்பியில மட்டும்தான் பயணம் செய்யற அந்த சூழ்நிலையில அந்த எல்லைக்குட்பட்ட உதவி ஆணையரோ இணை ஆணையரோ அருகில் உள்ள காவல் நிலையங்கள் உள்ளவங்களோ பாதுகாப்பு கொடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அருகில் உள்ள மாவட்டங்கள், சென்னை அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம், சென்னை அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்தும் காவலர்கள் பாதுகாப்பு பணிக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் என்பதே மறைக்கப்பட்ட உண்மை. இந்த உண்மை மக்களுக்கே தெரியாது. சார் இதனால என்ன சார், சிஎம்க்கு தானே பாதுகாப்பு கொடுக்கறாங்க, உங்களுக்கு எங்க வலிக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆமா, வலி, நெஞ்சில் வலி. என்ன வலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொழுதனைக்கும் காலையில அவருடைய பாதுகாப்பு நலன் கருதி பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் அந்தந்த ஸ்பாட்டுக்கு காவலர்கள் அனுப்பிடுறாங்க. திரும்ப நைட்டு வரைக்கும் அந்த இடத்துல காவலர்கள் பணி செய்யறாங்க. சரி, இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து, தாம்பரத்துல இருந்து, மறைமலை நகர்ல இருந்து காவலர்கள் அங்க பணிக்கு செல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில உள்ள மக்களை பாதுகாக்கிறது யார்? உதாரணத்துக்கு மறைமலை நகர்ல இருந்து, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து, தாம்பரத்துல இருந்து காவலர்கள் சிஎம் உடைய விஜயுடைய பாதுகாப்புக்காக பணிக்கு செல்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 20 பேர் இங்க இருந்து போறாங்க அப்படின்னா, அந்த தாம்பரம் பகுதியில், அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் மக்களை பாதுகாப்பது யார்? இதுதான் இப்ப கேள்விக்குரிய. ஓகேங்களா? சிஎம் சுத்தி ஸ்பெஷல் ராணுவ படையே இருக்கு. ஆமா, Z+, Y+, Z+, K+, O+ என்னென்னமோ இருக்கு. பிளட் குரூப் மாதிரி அத்தனை புதிய ரக இயந்திர துப்பாக்கிகளோடு அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கிறன்ற பேர்ல மிகப்பெரிய ஒரு படைபலம் அவர் சுத்தி இருக்கு. அதை சுத்தி பாத்தீங்கன்னா காக்கா கூட்டம், மிகப்பெரிய ஒரு காக்கா கூட்டம் தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவரை போய் அச்சுறுத்த போறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேணாம். ஸோ கடந்த 25 வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா முதலில் ஆட்சி கட்டிலில் அமரும் பொழுது அவரும் இதே தவறு தான் செய்தார். ஒட்டுமொத்த காவலர்களையும் தன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே பணியமர்த்திய காரணத்தால் நாட்டில் மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இதனால் யார் அதிகம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, பெண்கள், இளப்பெண்கள், குழந்தைகள் மட்டுமே அதிகம் பேரு பாதிக்கப்பட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, வாழ்வாதாரம் இழந்து கிராமப்புறங்களில் இருந்து நகரப்புறங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக சின்ன சின்ன 10,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வரைக்கும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை மட்டுமே கருத்தில் கொண்டு நிறைய பெண் குழந்தைகள் இங்க சென்னையை நோக்கி படையெடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யார்?
இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 to 2, 2 to 10, 10 to 6 ஒரு 3 வகையான 3, 8, 24 3 ஷிப்டா போட்டு அந்த குழந்தைங்களை 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு கரும்பு சாறு பிழிகிற மாதிரி பிழிகிறாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க பொது வெளியில சுதந்திரமா பயணம் செய்ய முடியுமா? விஜய் மட்டுமே அவர் உயிருக்கு மட்டுமே கேரண்டி கொடுக்கிற இந்த காவல்துறை பொதுமக்களுக்கு ஏன் கேரண்டி கொடுக்கல? சார் கேரண்டி கொடுக்கலங்கிறது உங்களுக்கு தெரியுமானா, ஆமாம் தெரியும், ஆதாரப்பூர்வமா நான் நிரூபிக்க முடியும். எந்த இடத்துலயும் சென்னை புறநகர்ல எங்கேயுமே காவலர்கள் பொதுவாக இப்ப பணி செய்யறதே கிடையாது. போதை பழக்கங்கள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு இப்ப காணொலி பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல காலையில நடந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா, ஒரு காவலர்கள் மூச்சு இறைக்க ஒரு 3 பேர் உடையாறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் சிஎம் பந்தோபஸ்துக்காக கிளம்பிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல செயின் ஒருத்தன் ஓடுறான், அவனை விரட்டிக்கிட்டே வரணும், எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பேர்ல 2 பேரு ஓட முடியாம ட்ராக்ல உட்காந்துட்டாங்க. ட்ரெயின் ட்ராக் ஓரமா. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கிண்டி அருகில் உள்ள இந்த சம்பவம் இன்னைக்கு காலையில நடந்தது. இந்த காணொலி பேசுற இந்த சமயத்துல அதுல ஒருத்தர் மட்டும், ஒரு இளம் வயது காவலர் மட்டுமே அந்த காவல் உடைக்கு கண்ணியமாக தான் நேசித்த காவல் உடையை காதலித்த ஒரே காரணத்துக்காக உயிரை பணம் வைத்து வேலை சிந்திய வண்ணம் அந்த மூச்சரிக்கை ஓடிவான். எனக்கு என்ன வேணா தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நடக்குதுன்னா, இல்ல சார் அந்த அக்யூஸ்டிங்க தான் சார் எங்கேயோ இருக்கான், எங்க தெரியல சார், என்னால முடியல சார், அப்படியே ஒரு கண் கலங்கனாப்புல. அப்ப கூட அந்த வேகம் துடிப்பு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சார், இந்த நாயை பிடிச்சிட்டு போய் உள்ள தவிர்த்து சிஎம் பந்தோபஸ்து வர போனோம் சார், வழியில தான் சார் இந்த நிகழ்வு நடந்தது. அப்ப சொல்லுங்குது அவன் இதையும் பார்க்கணும், சிஎம் பந்தோபஸ்துக்கும் போகணும். அங்க போய் சரியா அட்டண்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வேற லெப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்க. இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா என்னால ப்ரூஃப் காமிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு சைதாப்பேட்டையுடைய உதவி ஆய்வாளர், துணை ஆய்வாளர் ஒரு இன்னைக்கு டியூட்டி ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா யார் இன்னைக்கு லீவு, யார் இன்னைக்கு டியூட்டி, யார் இன்னைக்கு சிஎம் வீட்ல டியூட்டி. நான் என்ன கேட்கிறேன், சைதாப்பேட்டைக்கும் நீலாங்கரைக்கும் என்ன சம்பந்தம்? ஒட்டுமொத்த சைதாப்பேட்டை மிகப்பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஊர். அந்த இடத்துல ஒரு 1000 போலீஸ் பாதுகாப்பு போட்டா கூட பத்தாது, அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இங்க இருந்து காவலர்கள் விஜய் வீட்டுக்கு, அதாவது தமிழக முதலமைச்சருடைய வீட்டு அருகில் பாதுகாப்புக்காக போறாங்க. இது ஆன் ரெக்கார்ட். ஒரு இன்னைக்கு டியூட்டி அவர்களை போடுறாங்க, அவங்க போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறாங்க. இது அந்த காவலர் ரொம்ப வேதனையா சொல்றாரு. சார் இங்க இருந்து அந்த 7 மணிக்கு நான் போனோம் சார் டியூட்டிக்கு, 8 மணிக்கு போனோம் சார், சாயந்தரம் வரைக்கும் லோ நாய் மாதிரி கிடக்கணும் சார், நான் இருக்கிற அந்த டைமிங் அவர் சார், நான் இருக்கிறேன், டியூட்டில இருக்கேன், போயிட்டேன், ரிட்டர்ன் கிளம்புறேங்கிறதெல்லாம் போட்டோ. இந்த பாயிண்ட்ல உதாரணத்துக்கு லைட் ஹவுஸ் கிட்ட நிக்கிறேன், திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் நிக்கிறேன், சிவன் கோவில் வாசல்ல நிக்கிறேன், மயிலாப்பூர் டவர் கிட்ட நிக்கிறேன், மெட்ரோ வாசல்ல நிக்கிறேங்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து அந்தந்த பொறுப்பு அதிகாரிக்கு அனுப்பணுமா? எவ்வளவு கேவலமா இல்ல? அப்ப எல்லாமே இப்ப விஜய் ஆட்சி தான் ரீல் ஆட்சியாக நடக்கிறது என்றால் காவலர்களுடைய பணியும் ரீல் பணியா தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் விஜய் பந்தோபஸ்துக்காகவே அவன் வேலை செஞ்சுட்டு எப்படி மக்கள் பாதுகாப்புக்காக அவன் போவான்? நீங்க சொல்லுங்க. சரி, அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. இன்னைக்கு நான் சொன்ன நிகழ்வு, செயின் அறுத்துட்டு போனான், ஏதோ கழுத்தை அறுத்துட்டு போறான், அந்த பொம்பளை செத்தே போச்சு. யாரு பொறுப்பு? அந்த பகுதி இன்ஸ்பெக்டரை கேள்வி கேட்பீங்க, அந்த பகுதியுடைய பொறுப்பு எஸ்ஐயை கேள்வி கேட்பீங்க, அந்த பகுதியுடைய பொறுப்பு ஏட்டையாவை கேள்வி கேட்பீங்க, அந்த பகுதியில் உள்ள பொறுப்பு பேட்ரோல் அதிகாரிகளை கேள்வி கேட்பீங்க. நீங்க இங்க இருந்து டியூட்டி போறதெல்லாம் கணக்கு வராது. அவன் எதையும் செய்யணும் அதையும் செய்யணும். அப்புறம் எப்படியா குடும்பத்தை பார்ப்பான்? எப்படி என் பெண் பிள்ளைகள் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வேலைக்கு வந்து அங்கங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தனியா ரூம் எடுத்து அங்கங்க தங்கி வேலைக்கு பாக்குதுங்க? அதுங்களுக்கு என்ன உத்தரவாதம்? என்ன உத்தரவாதம் கேட்கிறேன். இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அடிமைக்கு போயிட்டாங்க, அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. நாளைக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் நிக்கும் போது குற்றுயிரும் கொலையுமா தான் போய் நிற்பாங்க, பெரும் எலும்பு கூடுமா. அந்த போதை பொருள் எல்லாம் என் வாயால சொல்ல விரும்பல, அவ்வளவு வேதனையா இருக்கு. இன்னைக்கு ஆண் மக்கள்
அதை உபயோகித்த காலம் போய் பெண் பிள்ளைகள் 20 வயசுக்கு கீழே உள்ள பெண் பிள்ளைகள் அந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு மிகவும் அடிமையாயிட்டாங்க. பிராந்தி விஸ்கி பீருன்னு அடிச்ச காலம் போய் இன்னைக்கு ஊசி அது இது இது எனக்கு புரியல. என் வாயால சொல்ல விரும்பல, அவ்வளவு கேவலமா இருக்கு. சோ கையில காசு இல்லைன்னும் போது அவன் அடுத்தவன் தாலியா இருக்கான், அடுத்த குழந்தைய கடத்துறான், அடுத்தவன் பிக் பாக்கெட் இருக்கிறான். எதுவுமே போலியாத போதை வேணுங்கிறதுக்காக பாலியல் தொழிலுக்கு போறாங்க, தள்ளப்படுகிறார்கள். இதெல்லாம் யார சார் பாதிக்கும்? அந்த உடம்பு சுகங்கிறது 5 நிமிஷம். ஆனால் 25 வருடங்கள் அந்த குழந்தைங்களை ஒரு 20 வயசு வரையும் படிக்க வச்சு வேலைக்கு அமைச்சு தன்னுடைய கஷ்டங்களை ஒரு 2 வருஷம் அந்த பெண் பிள்ளை தாங்கும் அப்படிங்கிற ஒரு தகப்பன் எங்கேயோ ஒரு மூலையில காடு கணியில மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு டெய்லராவோ, ஒரு மாடு மேய்க்கிறவனாவோ, ஒரு ஒரு டிராக்டர் ஓட்டுறவனாவோ, ஒரு மூட்டை தூக்குறவனாவோ, சொசைட்டியில பால் கறந்து விற்கிறவனாவோ இருப்பான். அவனுடைய நிலைமை, அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சட்டம் ஒழுங்குதான். விஜயை மட்டும் பாதுகாத்தா போதுமா? என் மக்களை பாதுகாக்கிறது யாரு? என் அண்ணன் தம்பிகளை பாதுகாக்கிறது சரி, அதெல்லாம் விடுங்க சார். இந்த காவலர்கள் காலையில வந்து ஸ்டேஷன் டியூட்டிக்கு கையெழுத்த போட்டு திரும்ப போய் அவன் நீலாங்கரையோ தலைமை செய்தியில டியூட்டி பார்த்துட்டு திரும்ப வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல வந்து திரும்ப கையெழுத்து போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு என்னது அது? ஏற்கனவே ஒரு ஸ்டேஷன்ல 40 பேர்னா மொத்தமா 15 பேர் கூட வேலை செய்யறது இல்ல. மீதி 25 பேரு பெரிய அதிகாரிகளுக்கு கூட்ட பெருக்க ஆயா வேலை பார்க்க போயிட்டாங்க. இப்ப இதுல வாட்ச்மேன் வேலை சிஎம்க்கு பாதுகாப்பு பணிக்காக போனா மக்களை பாதுகாக்கிறது யார்? என் தம்பி தங்கச்சி என் குழந்தைங்களை பாதுகாக்கிறது யார்? என் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது யார்? இதே பிரச்சனை நீடித்தால் மிகப்பெரிய ஒரு சட்ட விளைவுகளை தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலியமாகவே எச்சரிக்கையாகவே நான் பதிவு செய்கிறேன். அதை விட இதோட காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற எனது தம்பியும் சகோதரருமான தம்பி விஜய் அவர்கள், அவர்தான் இப்ப பொறுப்பு அமைச்சர், காவல்துறையுடைய அமைச்சர் அவர் தான், தமிழ்நாடு முதலமைச்சருடையும் அவர் தான். அவர் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு வித்தான காரணமாக, அதாவது நேரடியா இவர் ஈடுபடலைனாலும் இந்த பிரச்சனைக்கும் மிக முக்கிய காரணமாக இவர் தான் அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி அந்த லிஸ்ட், அக்யூஸ் லிஸ்ட்ல உங்க பேரும் இணைக்கப்படும். இல்ல நான் கேஸ் போடணும்னு சொல்ல, எவனா ஒருத்தன் போடுவான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா யார் காரணம்? இன்னைக்கு டிஜிபியும் அந்த காவல்துறை அமைச்சரும் தான் காரணம். சார், சென்னைக்குள்ள ஒரு 4-5 எல்லைகள்னு ஒண்ணு இருக்கு. சென்னைக்குள்ள வரணும்னா எந்த இடத்துலயுமே செக் போஸ்ட் பாதுகாப்பு கிடையவே கிடையாது. நைட்டு ரோந்து பணி கிடையாது, கிடையவே கிடையாது, சுத்தி சுத்தி கிடையாது. இதுல அதிகப்படி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் இன்னும் சென்னை புறநகர் மாவட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருச்சியில இருந்து கூட விஜய் பாதுகாப்புக்காக போலீஸ் பஸ்ல வருது. நான் ஏன் கேட்கிறேன், இவ்வளவு பந்தா தேவையா? உன்னா அப்படி கடிச்சு முழுங்கிற போறாங்களா? அப்படி ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து உன்னை தாக்க போறானா? அப்படி தாக்கினால் உனக்கு மட்டுமா அந்த பேரழிவு? என் மக்களுக்கு இல்லையா? என் அண்ணன் தம்பிகளுக்கு இல்லையா? அப்ப தமிழ்நாடு காவல்துறை என்ன புடுங்கிக்கிட்டு இருக்கு? இது ஒரு 1000 கேள்வி கணைகளுக்கான ஒரு கேள்வியா தானே நம்மளுக்கு தோணுது. சொல்லுங்க. முதல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறத விட உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமான தேவையாகும். என்னுடைய காவலர்களுக்கு பணி சுமையை அதிகம் கொடுக்காதீங்க. அவங்க ஸ்டேஷன்ல அவங்க கடமையை செய்ய சொல்லுங்க. உங்களுக்கான பாதுகாப்பு வேணுமா? தயவு செஞ்சு மத்திய அரசுக்கு கேட்டு இன்னும் ஒரு 200 ராணுவத்தை கூட கேட்டு வாங்கிக்கிடுங்க, தப்பே கிடையாது. அவங்களை மீறி அவங்க உங்ககிட்ட வந்து அச்சுறுத்த போறான் தீவிரவாதி, சொல்லுங்க. அப்ப இந்த படைபலம் எல்லாம் தேவையற்ற பந்தாவா தானே தோணுது. மக்களை காக்க வைக்காதீங்க. அதை விட இன்னொன்னு டிஜிபி சார், இப்ப சமீபத்துல நான் பார்த்தேன் ஏர்போர்ட் அருகில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடியனும் விமானம் செல்ல நேரிட்ட காரணத்தால் என்னுடைய வாகனத்தில் நான் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டி டிராபிக்ல நிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் கிண்டியில இருந்து ஏர்போர்ட்டை நோக்கி போறேன்னா ஓகேங்களா, வழியெல்லாம் டிராபிக். சரி, 2 பக்கம் போல இருக்க டிராபிக் பாத்தீங்கன்னா 2 பக்கம்லாம் டிராபிக் கிடையாது, ஆப்போசிட் ரோடு காலியா இருக்கு.
சரி, ஆப்போசிட் ரோட்ல கார் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தன் சென்னையை நோக்கி போயிட்டு இருக்கான். யார் விஐபின்னு தெரியல, யாரோ போறான். XYZ, அது முதலமைச்சராக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர். நான் இந்த கடந்த 10 நாட்கள்ல சொல்றேன், ஓகேங்களா? 2 முறை நான் இந்த ஒரு ஒரு துன்பத்தை நான் அனுபவிச்சேன். நான் மட்டும் இல்ல, பல ஆயிரக்கணக்கான மக்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 45 முதல் 50 நிமிடங்களுக்கு மேல் அந்த கூட்ட நெரிசலில் என் வாகனம் அப்படி 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 ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில நின்னுச்சு. இது நான் மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு அந்த வாகனம் விஐபி வாகனம் போது எதுக்காக 1 மணி நேரம் நிக்க வச்சேன்? அது எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கட்டுங்க, ஏன் நிப்பாட்டி வைக்கிறீங்க? பீக் ஹவர்ஸ்ல டீசல் வேஸ்ட், காவலர்களுடைய பணி சுமை வேஸ்ட், இதெல்லாம் தாண்டி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒரு 7-8 ஆம்புலன்ஸ் ஒய் கத்தின்னு வருது. வழி விட ஆள் இல்ல. போலீஸ்காரங்க சொல்றாங்க, செத்தா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இதுக்கு எங்க சார் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? அத்தனை அழிவுக்கும் அத்தனை சாபத்திற்கும் தயவு செஞ்சு டிஜிபி ஆளாயிடாதீங்க, தம்பி விஜய் அவர்கள் ஆளாயிடாதீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தயவு செஞ்சு உங்களுடைய பணிகளை ஒரு ஒரு அட்டவணைப்படுத்துங்க. இதுதான் தேவையற்ற பந்தா வேண்டாம். உங்களுக்கு தேவையான பாதுகாவலர்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற பாதுகாவலர்களை அந்தந்த பகுதியில போய் அவன் வேலையை பார்க்க சொல்லுங்க, சரிங்களா? தேவையற்ற பந்தா வேண்டாம். இது இருந்ததுனாலதான் ஜெயலலிதாவுக்கு முதலில் ஜெயலலிதா ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போது மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் பொதுமக்களுக்கு மத்தியில வந்தது. அதே அவப்பெயர் இப்ப விஜய்க்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முழு காரணமாக தயவு செஞ்சு டிஜிபி அவர்கள் அந்த பொறுப்புக்கு ஆளாயிடாதீங்க. தயவு செஞ்சீங்களா, மிகப்பெரிய அவப்பெயருக்கு ஆளாயிடாதீங்க, மிகப்பெரிய கெட்ட பெயருக்கு ஆளாயிடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்.